ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரியும். நேற்று அவர் டிஸ்சார்ஜும் ஆக்கப்பட்டார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனுஷன் தெளிஞ்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சேர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காகவா இல்லை என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து உடல்நிலை சீராக இல்லை, வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ எல்லாமே வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் வந்து மருத்துவமனையில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்னப்பா சொல்கிறீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாளாக 3 நாளாக வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாரு. எல்லா விஷயமா ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் செக்கப் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து என்ன நிலைக்கு மனசு இருக்குது, எல்லாமே எப்படி இருக்காங்க, எல்லாமே ஆல்ரைட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் செக்கப் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஜென்ரல் செக்கப் பண்ணும்போது வந்து அவருக்கு வந்து பிபி சுகர்லாம் நார்மலாக இருக்காங்களா, ஏன்னா வயசானவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா லெவல்ஸுமே நார்மலாக இருக்கா, அவருக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து ஜென்ரல் செக்கப் அப்படின்றத பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுனால நிறைய நரம்புகள்லாம் வந்து அங்கே வந்து இருக்கும். அப்படி ஸோ அந்த நரம்புகள்லாம் வந்து அதுக்கான வேலைகளை கரெக்டாக செய்யுதா, உணர்வு ரீதியான நரம்புகள்லாம் இருக்கா, சரி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் மூலமாக கொடுத்து அந்த வலி ஏற்படுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து அவரோட நல்லதுக்காக தான். இதெல்லாம் பண்ண தான் அவருக்கு வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி அந்த ஹூன்லாம் சீக்கிரமாக சரியாகி அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டவங்க அப்படின்னா அது நாளை பின்ன வந்து அவருக்கு உணர்வு ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் செக்கப்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் நடக்க போகிறதில்ல. அவர் வந்து எப்பயுமே ஆல்ரைட்டாக தான் இருக்கார். இப்போ வரைக்கும் ஜென்ரல் செக்கப்புக்காக தான் மறுபடியும் அவர் வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான தகவல் வந்து இப்போ சோஷியல் மீடியா வைரலாக ஆரம்பிச்சு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காம அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியோட 4 சீசன் எந்த அளவுக்கு தூம்னு போச்சோ 5வது சீசன் அப்படியே வந்து ஊற்றி முடிஞ்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஆரம்பிக்கும் போதே பஞ்சாயத்து ஆரம்பிச்சது, முடியும் போதும் பஞ்சாயத்தோடு தான் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் குக் வித் கோமாளே கிடையாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஷோ ஆரம்பிப்பாங்க. பட் இந்த வாட்டி பிக் பாஸ் முடிஞ்ச கையோடையே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா குக் வித் கோமாளிக்கு பதிலாக வேறு ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து நம்மளோட வெங்கடேஷ் பட் எப்பயும் போல் இருக்க போகிறது கிடையாது. அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தாமுவும் நம்மளோட ரங்கராஜ் பாண்டேவும் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து குக்கிங் வித் விஜய் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி பேரிடப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கான ப்ரோமோஸ்லாம் வரப்போகுது. பட் ஆனால் கோமாளிஸ்லாம் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஷோஸில் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அதிரடியான முடிவாக தான் பார்க்கப்போது. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஷோ எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சன்பகேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.